சென்னை மதுரவாயல் அருகே கள்ளச்சந்தையில் தான் மது விற்பனை செய்ததை காட்டிக் கொடுத்தது யார் என கேள்வி எழுப்பி கடை வாசலில் அமர்ந்திருந்த இளைஞரை கத்தியால் சரமாரியாக குத்திய தாவேக நிர்வாகி கைது செய்யப்பட்டுள்ளார். பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ள நிலையில் திகிலூட்டும் கத்தி குத்து சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? தன்னை போலீசிடம் காட்டிக் கொடுத்ததாக கூறி கறிக்கடை ஊழியரை கத்தியால் சரமாரியாக குத்தி இரத்த களரியாக்கிய பதைபதைக்க வைக்கும் காட்சிகள் தான் இவை. மது கடத்தல் வருமானம், கட்டிங் பின்னணி கொடுக்கும் தைரியம், போலீஸ் என்னை என்ன செய்துவிட முடியும் என்கின்ற துணிச்சல், இவையெல்லாம் சேர்த்துத்தான் கத்தியை எடுத்துக்கொண்டு ஒரு நபர் பட்டப்பகலில் சரமாரியாக குத்தி அட்டூழியத்தில் ஈடுபடும் துணிச்சலை கொடுத்திருக்கிறது. இதுபோன்ற அத்துமீறும் நபர்கள் மீது போலீசார் கடுமையான நடவடிக்கை எடுப்பார்களா? சென்னை மதுரவாயல் MMDA காலனி பகுதியைச் சேர்ந்தவர் 38 வயதான அஸ்லாம். இவர் அப்பகுதியில் உள்ள கறிக்கடை ஒன்றில் வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் 2 தினங்களுக்கு முன் கறிக்கடை வாசலில் அமர்ந்திருந்த அஸ்லாமை நோக்கி அதே பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் கத்தியுடன் பாய்ந்து வந்திருக்கிறார். கடும் ஆக்ரோஷத்துடன் காணப்பட்ட அவர், நான் மது பாட்டில் விற்பனை செய்வது குறித்து யார் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தது என கேட்டு கத்தியாலேயே தாக்கியுள்ளார். அவர் தான் காட்டிக் கொடுக்கவில்லை என கூறிய போதும் விடாத கார்த்திக் கத்தி முனையில் தொடர்ந்து குத்தி ரத்தம் சொட்ட சொட்ட தாக்கியிருக்கிறார். இதையடுத்து அவர் கையில் வைத்திருந்த ஹான்ஸ் புகையிலையை கசக்கி அஸ்லாமின் வாயுக்குள் வைத்து திணித்து துன்புறுத்தி இருக்கிறார். பின்னர் கையில் வைத்திருந்த கத்தியால் அவரை வயிறு, கழுத்து என மாறி மாறி குத்தி காயப்படுத்தி இருக்கிறார். இதனால் அந்த இடமே இரத்த வெள்ளமாக மாறியது. ஒரு கட்டத்தில் அஸ்லாம் நிலை குலைந்து கீழே விழுந்ததும் கார்த்திக் அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைவானார். பின்னர் அருகே இருந்தவர்கள் அஸ்லாமை மீட்டு அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இதனிடையே தகவல் அறிந்து வந்த போலீசார் கார்த்திக்கை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட கார்த்திக் அண்மையில் தான் தாவேகாவில் இணைந்துள்ளார். அவரது மனைவி திலகவதி மதுரவாயில் 144வது வட்ட துணை செயலாளர் பொறுப்பில் உள்ளார்.